கடந்த ஒரு 10 நாளாவே மணிமேகலை அப்புறம் பிரியங்கா இவங்களோட சண்டையை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் குரேஷி கூட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்குது. அதில் குரேஷி கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு வெங்கடேஷ் பட் ரொம்ப ஓப்பனாக பதில் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடங்கள் ரொம்ப கோபமாகவும் காட்டமாகவும் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல 2 பேரும் இண்டிவிஜுவல் சண்டை போட்ட விஷயத்த பப்ளிக்கில் பேசி அந்த இஷ்யூ பற்றி தெரியாத பல பேர் பலவிதமாக கருத்துக்களை சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அதையே நான் ஒரு அக்லி டர்னாக பார்க்குறேன். இவங்க 2 பேரோட சண்டையை கேலி கூத்தாக மாற்றிட்டாங்க. நான் 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிமேகலை அப்படிங்கிறவங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர்லேருந்தே இந்த மீடியாவுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு விட்டு வெளில வந்து தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலியமாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸாக இப்போ இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவங்களோட தனிப்பட்ட உழைப்பு தான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷோவில் நான் கலந்துருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப ஜெனுனாக எனக்கு எந்தளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஷோ நடத்துனாங்க. அதனால் 2 பேரை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. தனியால் 2 மேலே வந்தவங்க மணிமேகலை, ஹார்ட் ஒர்க்கிங் மூலியமாக மேலே வந்தவங்க பிரியங்கா. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு சலச்சம் கிடையாது. 2 பேரோட சண்டையை அவங்களே பேசி தீர்த்துக்கணும். இப்போ ரீசனோட மாக்காப்பா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் கேட்டப்ப 2 யானையை மோதிக்குது, நம்ம ரிட்டர்ன் வேடிக்கை மட்டும் பார்ப்போம், குறுக்க போனால் நமக்கு தான் பலத்த காயம் ஏற்படும். அதை விட இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்படி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய உலக விஷயம் கிடையாது சொல்லி மாக்காப்பா சொல்லியிருந்தாரு. அதை தான் நானும் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல குரேஷி வெங்கடேஷ் பட் கிட்ட இப்போ ரீசெண்டாக வல்கர் தாத்தா ஒருத்தவர் ரொம்ப மோசமாக பேசியிருந்தாரு, பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் பேசியிருந்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிப்பட்ட ஆளையெல்லாம் செருப்பால் அடிக்கணும், முதல்ல அவனை செருப்பால் அடிக்கணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒருத்தவங்களோட சண்டையை பற்றி நடக்கிறதா சண்டையை பற்றி மட்டும் பேசுங்க. அவங்க பாஸ்ட் லைஃப்பில் 1000 விஷயம் நடந்திருக்கும், நீ மட்டும் ஒழுங்கா உன் விஷயம் 1000 நடந்திருக்கும். அதை எடுத்து கொடுத்தா என்ன ஆகும் சொல்லு? ஒருத்தவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசவே தப்பு. அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க கடந்த கால வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலை நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது தப்பு தான். இந்த விஷயம் மீடியாவுக்கு வந்தது பிரியங்கா மணிமேகலை தப்பாக இருக்கலாம். அந்த சண்டையில் என்ன விஷயம் இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு பிரியங்காவோட பாஸ்ட் லைஃப் பற்றி பேசுறது, மணிமேகலோட பாஸ்ட் லைஃப் பற்றி பேசுறதெல்லாம் கேவலமாக எச்சத்தனம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆளாக செருப்பால் தான் அடிக்கணும்னு வெங்கடேஷ் பட் அவர்கள் ரொம்ப கோபமாகவும் காட்டமாகவும் பேசியிருக்காரு. அவரோட அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வெளில பரவ ஆரம்பிச்சிருக்குது. இவரோட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.